வெல்கம் டு மாணவர் பூங்கா. இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய டாபிக் 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசன் ஆர்கன் சிஸ்டம். அதில் இருக்கக்கூடிய எவாலுவேஷன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்களை பெற மாணவர் பூங்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 108 எவாலுவேஷன். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த லென்த் ஆஃப் த அலிமெண்ட்ரி கேனல்? அதாவது மனித உணவு பாதையோட நீளம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 6 to 9 மீட்டர். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், விச் ஆர்கன் இஸ் இன்வால்வ்டு இன் ரெஸ்பிரேஷன்? அதாவது சுவாசத்தோட தொடர்புடைய உறுப்பு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் லங்ஸ், ஆப்ஷன் பி லங்ஸ். அடுத்து மூணாவது கொஸ்டின், ஹவு மெனி கிட்னிஸ் டூ வி ஹாவ்? நமக்கு எத்தனை சிறுநீரகங்கள் இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் 2, ஆப்ஷன் ஏ 2. அடுத்து 109வது பக்கம், நாலாவது கொஸ்டின், ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் பிரெயின் இஸ் டேஸ்? அதாவது மூளையோட செயல்பாட்டு அலகு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் நியூரான். அடுத்தது 5th கொஸ்டின், பிளட் இஸ் பம்ப்டு பை டேஸ்? அதாவது ரத்தத்தை உந்தி தள்ளுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஹார்ட், ஆப்ஷன் பி ஹார்ட். அடுத்தது ஃபில் இன் த பிளாங்க்ஸ், கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், ஏ குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் டுகெதர் மேக்கப் என் டேஸ் சிஸ்டம்? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆர்கன் சிஸ்டம். உறுப்புகளோட தொகுதிகள் டேஸ் மண்டலத்தை உருவாக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆர்கன் சிஸ்டம். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், த ப்ராசஸ் பை விச் த பாடி ரிமூவ்ஸ் வேஸ்ட் இஸ் கால்டு டேஸ்? அதாவது உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய செயல்பாடை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் எக்ஸ்க்ரீட்ரி சிஸ்டம். ஸோ அதுக்கான ஆன்சர் எக்ஸ்க்ரீட்ரி சிஸ்டம். அடுத்து மூணாவது கொஸ்டின், த நம்பர் ஆஃப் சேம்பர்ஸ் இன் ஹியூமன் ஹார்ட் ஆர் டேஸ்? அதாவது மனித இதயத்தில் இருக்கக்கூடிய அறைகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் 4. அடுத்து நாலாவது கொஸ்டின், த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி இஸ் டேஸ்? அதாவது சிறுநீரகங்களோட செயல் அலகு எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் நெப்ரான். அடுத்தது 5th கொஸ்டின், த ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் இஸ் டிவைடட் இன்டு டேஸ் பார்ட்ஸ்? அதாவது மனித நரம்பு மண்டலம் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் 2. அடுத்து ரோமன் லெட்டர் 3, சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? சரியா தவறா என்ன கூறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் மேடப் ஆஃப் த ஹார்ட், பிளட் அண்டு பிளட் வெசில்ஸ்? அதாவது இரத்த ஓட்ட மண்டலம் இதயம், ரத்தம் மற்றும் இரத்த குழாய்களை உள்ளடக்கியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் சரி. அடுத்த ரெண்டாவது கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹார்ட் இஸ் டு டிரான்ஸ்போர்ட் பிளட் வித் நியூட்ரிஷன், ஆக்சிஜன், வேஸ்ட் அண்டு ஹார்மோன்ஸ்? அதாவது ரத்தத்தோட முக்கிய வேலை என்ன அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள், ஆக்சிஜன், கழிவுப் பொருட்கள் மற்றும் ஹார்மோன்களை கடத்துறது தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் சரி, அதாவது ட்ரூ. அடுத்து மூணாவது கொஸ்டின், த பிரெயின் இஸ் ப்ரொடெக்டட் பை த ரிப் கேஜ்? அதாவது மூளை மார்பெலும்புகளால் மூடப்பட்டிருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் தவறு. இதயம் தான் மார்பெலும்புகளால் மூடப்பட்டிருக்குது, அதாவது ரிப் கேஜால் மூடப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கான ஆன்சர் ஃபால்ஸ். அடுத்து 4th கொஸ்டின், த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி இஸ் நியூரான்? அதாவது சிறுநீரகங்களோட செயல் அலகு நியூரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ராங், அதாவது ஃபால்ஸு. ஏன் அப்படின்னா நியூரான் அப்படின்னு சொன்னாவே அது பிரெயினுக்கு தான், பிரெயினோட ஃபங்க்ஷனல் யூனிட் தான் நியூரான். அப்போ கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட்டு நெப்ரான். அப்போ இதை தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து 4th ரோமன் லெட்டர், சர்க்கிள் தான் ஆட் ஒன்? அதாவது வேறுபட்டதை நம்ம வட்டம் போடணும். ஃபஸ்ட்டு மவுத்து, பக்கல் கேவிட்டி, ஃபர்னிக்ஸ், லங்ஸ், இந்த 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர், அதாவது இது நான் கொடுத்துருக்கிற 4ல் மாறி இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் லங்ஸ். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், நோஸ்ட்ரில், நேசல் கேவிட்டி, பர்னிக்ஸ், ஸ்டொமக். இந்த 4ல் எது மாறி இருக்குது அப்படின்னா ஸ்டொமக். மற்ற 3மே நோஸ் சம்மந்தமானது. இது மட்டும்தான், ஸ்டொமக் மட்டும்தான் மாறி இருக்குது. அடுத்த 3rd கொஸ்டின், மவுத்து, ஈசோபேக்கஸ், ஸ்டொமக்கு, கிட்னி. இதில் வேறுபட்டது எது அப்படின்னு சொன்னால் கிட்னி. அடுத்து 4வது கொஸ்டின், டேஸ்ட்டு, ஹியர், திங்க், ஸ்மெல். இந்த 4ல் மாறி இருக்கக்கூடியது
ஆப்ஷன் சி திங்க். அடுத்தது 5th கொஸ்டின், செரிப்ரம், செரிபெல்லம், மெடுலா, நெப்ரான். இந்த 4ல் மாறி இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் நெப்ரான். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான மண்டலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் அலிமெண்ட்ரி கேனல். அடுத்து 2வது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா லங்ஸ், அதாவது சுவாச மண்டலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் லங்ஸ். அடுத்து சர்க்குலேட்டரி சிஸ்டம், இதுக்கான ஆன்சர் எது அப்படின்னா ஹார்ட். அடுத்தது எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், இதுக்கான ஆன்சர் எது அப்படின்னு சொன்னால் கிட்னி. அடுத்தது நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம், இதுக்கான ஆன்சர் எது அப்படின்னா பிரெயின். அடுத்து பக்கம் 110, 6th ரோமன் லெட்டர், ஆன்சர் ப்ரீஃப்லி. இதில் 7 கொஸ்டின் இருக்குது, அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நேம் த சலிவரி கிளான்ஸ் இன் அவர் மவுத், அதாவது நம்ம வாயில் இருக்கக்கூடிய செரிமான சுரப்பிகளை சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் த 3 pairs ஆஃப் சலிவரி கிளான்ஸ் ஆர் பேரடிட், சப்லிங்குவல் அண்டு சப்மாண்டிபுலர். அடுத்த 2வது கொஸ்டின், வாட் இஸ் ரெஸ்பிரேஷன்? ஸோ அதுக்கான ஆன்சர் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் ஆக்சிஜன் டு த டிஷ்யூஸ் ஆஃப் த பாடி அண்ட் ரிமூவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த டிஷ்யூஸ். அதாவது ரெஸ்பிரேஷன் அப்படின்னா சுவாசம் அப்படின்னு அர்த்தம். இப்போ சுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் உடலில் இருக்கக்கூடிய திசுக்களுக்கு ஆக்சிஜனை கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறதுக்கு பேர் தான் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் இதுக்கான விளக்கம். அடுத்து 3rd கொஸ்டின், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பெரிகார்டியல் ஃப்ளூயிட்? அதாவது பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அதோட வேலை என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் ப்ரொடெக்ட்ஸ் த ஹார்ட் ஃப்ரம் த ஷாக். அதாவது இந்த பெரிகார்டியல் திரவம் வந்து ஷாக்கிலிருந்து இதயத்தை பாதுகாக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து 4th கொஸ்டின், நேம் த சேம்பர்ஸ் இன் ஹியூமன் ஹார்ட், அதாவது மனித இதயத்தில் இருக்கக்கூடிய அறைகளோட பேரை வந்து நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான ஆன்சர் 2 upper chambers are called atria or auricles, 2 lower chambers are called ventricles. அதாவது வலது வென்ட்ரிக்கல், வலது ஆரிக்கல், இடது வென்ட்ரிக்கல், இடது ஆரிக்கல், இந்த மாதிரி 4 அறைகள் மனித இதயத்தில் இருக்குது. அடுத்து 5th கொஸ்டின், அரேஞ்ச் த எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் இன் கரெக்ட் சீக்வென்ஸ், யூரினரி பிளாடர், யுரேட்டர், கிட்னி, யுரெத்ரா. ஸோ இதில் வந்து மாறி மாறி கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் வந்து மாறி மாறி இருக்குது. அதை வந்து கரெக்டான சீக்வன்ஸில் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னா கிட்னி வரும், அதுக்கு அடுத்தது யுரேட்டர் வரும், அடுத்தது யுரேனரி பிளேடர் வரும், அடுத்து யுரேத்ரா அது வந்துடும் கடைசியாக வரும். அடுத்து 6th கொஸ்டின், வாட் ஆர் த 2 parts ஆஃப் பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம்? அதாவது பரிவு நரம்பு மண்டலத்தோட 2 வகைகளை வந்து நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து சொமாண்டிக் நர்வஸ் சிஸ்டம், 2வது ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம், அதாவது உடல் நரம்பு மண்டலம், தானியங்கு நரம்பு மண்டலம் அப்படின்ட்டு 2 வகையாக இருக்குது. அடுத்து 7வது கொஸ்டின், வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட்? அதாவது ரத்தத்தோட வேலை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பிளட் டிரான்ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன்ஸ், ஆக்சிஜன், வேஸ்ட் அண்டு ஹார்மோன்ஸ். அதாவது ரத்தம் வந்து ஊட்டச்சத்துக்கள், ஆக்சிஜன், கழிவுப் பொருட்கள் மற்றும் கார்போன்களை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தி செல்கிறது. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 7th ரோமன் லெட்டர், ஆன்சர் இன் டீட்டெயில். இதில் வந்து 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அடுத்து 7th ரோமன் லெட்டர், ஆன்சர் இன் டீட்டெயில். ஃபஸ்ட் கொஸ்டின், லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ இதுக்கான ஆன்சர் த ஃபுட் வி ஈட் consist of complex compounds like carbohydrates, proteins and fats. They have to be converted into simpler molecules like glucose, amino acids, fatty acids and glycerol respectively. These simpler molecules are then assimilated either by blood or lymph in order to give us energy. The process of conversion of complex food molecules into simpler molecules is called digestion. அடுத்து 2வது கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த மெயின் பார்ட்ஸ் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதுக்கான ஆன்சர், இன் தி சர்க்குலேட்டரி சிஸ்டம் blood is circulated to transport oxygen and nutrition to every part of the body. Circulatory system consists of the following: heart, blood vessels, blood. Heart. The heart is a hollow muscular organ. It is somewhat conical in shape.
It is covered with double-walled membrane called pericardium. Blood vessels consist of arteries, veins and capillaries. Blood transport nutrition, oxygen, waste and hormones. Third question, explain 3 major parts of human brain. அதாவது மனித மூளையோட மேஜர் 3 பார்ட்ஸ் வந்து நம்ம எழுதணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். Human brain is divided into 3 major parts. First, forebrain, midbrain, hindbrain. First, forebrain. The forebrain consists of cerebrum, thalamus and hypothalamus. It is the largest part of the brain. Midbrain, it lies behind the cerebrum. It coordinates the movements of the muscles of the body. Hindbrain. The hindbrain comprises the pons and medulla oblongata. It also called the brainstem. Fourth question, label the diagram given below. கீழே இருக்கக்கூடிய படத்துக்கு நம்ம பாகங்களை குறிக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இது வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து செரிப்ரம், அடுத்தது தாலமஸ், அடுத்தது ஹைப்போதாலமஸ், அடுத்தது செரிபெல்லம், அடுத்தது பான்ஸ், அடுத்தது மெடுலா ஆப்லாங்கடா, அடுத்து இந்த சைடு செரிபெல்லம். அடுத்து 8th ரோமன் லெட்டர், கொஸ்டின் பேஸ்ட் ஆன் ஹையர் ஆர்டர் திங்கிங், அதாவது HOT, உயர் சிந்தனை வினாக்கள் 2 கொடுத்துருக்காங்க, அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why it is important to wear helmet while riding a bike? இதுக்கான விடை, helmet used to reduce the risk of serious head and brain injuries by reducing the impact of a force or collision to the head. So it is very important to wear helmet driver as well as passengers while riding a bike. ரெண்டாவது கொஸ்டின், ஈட்டிங் ஃபாஸ்ட் ஃபுட் அண்டு ஜங்க் ஃபுட் அஃபெக்ட்ஸ் அவர் ஹெல்த் ஜஸ்டிஃபை. அதாவது துரித உணவுகள் சாப்பிட்டா நம்ம உடல் நலத்துக்கு கேடு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி எழுத சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர், ஈட்டிங் ஏ புவர் குவாலிட்டி டயட் ஹை இன் ஜங்க் ஃபுட் இஸ் காஸ்ட் டு எ ஹையர் ரிஸ்க் ஆஃப் obesity, depression, digestive issues, heart disease, stroke, diabetes, cancer. So no one can take junk food and fast food. It will cause severe health issues. மறக்காமல் மாணவர் பூங்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.